ஆபிரகாமனுடைய சந்ததின்னு சொல்லும்போது அதான் கலாத்தியர்கள் நிருபத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் மாம்சமான சந்ததியை சொல்லலை, அவர் என்ன சொல்கிறார், ஆவிக்குரிய சந்ததியை சொல்கிறார். விசுவாசத்தில் உள்ள ஆவிக்குரிய சந்ததியை சொல்கிறாரு. பூமியில் உள்ள மாம்சங்கள் எல்லாம் அப்படின்னா, நம்மளாம் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லும்போது நம்ம அவருடைய இந்த இந்த உலகத்திற்குரிய சந்ததி அல்ல, ஆவிக்குரிய சந்ததிகள். அப்படின்னா ஆபிரகாமுடைய இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதமா அல்லது ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு, அவருடைய பிள்ளைகளாகுதல் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்களாம் நிறைய பேர் அடிபட்டு போயிடுவாங்க. நான் தான் பார்ப்பேன், நிறைய பார்க்கும்போது என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் கலாத்தியர் புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிறாங்கன்றது. அது இந்த 4வது அதிகாரம்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே வர்றதே கிடையாது. ஸ்டோரி தெரியாது. என்னங்க? ஸ்டோரி தெரியாது அவங்களுக்கு, அதனால அங்கே வர்றது கிடையாது. ஸ்டோரி தெரியலையா? ஸ்டோரி தெரியக்கூடாதுங்கிற ஒரு கண்டிப்போடு கூட, அதாவது வரலாறை மாற்றினீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இப்போ உள்ளதுடைய இந்த பொலிட்டிக்கல் லைன்லேயே நான் சொல்கிறேன், வரலாறை மாற்றிவிட்டால் நீங்கள் தான் கிங்கு, உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது.